வேந்தர் டிவி மற்றும் தமிழ் matrimony.com இணைந்து நடத்தும் மனம் போல் மாங்கல்யம் நிகழ்ச்சி பல இடங்களில் வெகு சிறப்பாக நடந்துச்சுங்க. அதில் கிடைச்ச எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கே ரொம்ப அழகான ரெஸ்பான்ஸாக இருந்தது. மக்கள் திரண்டு வந்து இந்த யாகத்தில் கலந்துக்கிட்டு திருமண தடை விளங்கி இந்த சுயம்வர பார்வதி யாகம் மூலியமாக பயனடைஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இன்னைக்கு கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்தில் வெகு சிறப்பாக நடக்க போகுது இந்த யாகம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சுயம்வர பார்வதி யாகம்னா என்ன? இந்த யாகம் மூலியமா திருமண தடைகள் விலகி உண்மையாமே கல்யாணம் நடக்குமா அப்படின்ற கேள்விகள் உங்களுக்கு இருந்ததுன்னா, இதுவரைக்கும் இந்த யாகத்துல கலந்துகிட்ட பல மக்களுக்கு உடனே வரன் அமைஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் உண்மையாவே இந்த யாகத்துல கலந்துக்கிட்டு இவங்க எடுத்துக்கிட்ட ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் படியாக பார்த்தாலும் இந்த யாகம் மூலியமா உருவாக்கப்படுற வைப்ரேஷன்ஸ் உண்மையிலேயுமே தோஷங்கள் விலகிறதுக்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படின்றது நம்பப்படுதுங்க. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்தில் பல பேர் திறந்துகிட்டு இருக்காங்க. இந்த யாகம் சிறப்பாக நடக்க போகுது, வாங்க பார்க்கலாம். மனம் போல் மாங்கல்யம் நிகழ்ச்சியில் இப்போ நம்ம கூட ஒரு குடும்பம் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எங்கேருந்து சார்? திருவாரூர் மாவட்டம் குடவாசல் பக்கத்தில் பெருமனையூர்லேருந்து வர்றேம்மா. என் பேர் வரதராஜன்மா, ஒய்ஃப் பேர் சுஷீலான்னு பேருமா. என் பொண்ணுக்காக இங்கே வந்தோம்மா. என் பொண்ணு பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்குமா, 23 வயசாகுதுமா. அதே மாப்பிள்ளை அதே படிப்பு உள்ள மாப்பிள்ளையாக பார்த்து நல்ல மாப்பிள்ளையாக வர நமக்கு ஆண்டவனை பிரார்த்தித்தோம். கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம்தான் இந்த யாகத்தை நடத்திட நாம் தேர்ந்தெடுத்த திருக்கோவில். கும்பேஸ்வரராகவும் மங்கள நாயகியாகவும் பாவித்து இங்கு வைக்கப்பட்டிருக்கும் கலசங்களுக்கு மந்திர உச்சாடனத்தோடு பூஜை நடத்தப்படுகிறது. ஓம் ஹீம் கவசானகம் ஓம் ஹோ நேத்ரத்யாதௌஷடே நித்யங்காரவிண்யஸ்ய மூலநேகத்வபாவ்ய அஸ்திரேண சம்ரக்ஷ்ய கவசேன அவகுண்ய மூலேன தேனமுத்ராம் மகாமுத்ராஞ்ச பிரதிஷ்ய பஞ்சமுகி முத்ரா பிரதிஷ்ய சகிருதா நமோ. இதனையடுத்து தூப தீப ஆராதனைகள் காட்டப்படுகிறது. ஓம் ராஜாதிராஜால பிரஜாகினே நமோ பலம் வை ஸ்ரவணால குருமஹே சவேகா வாங்கா மகாமா நமக்யோ காமேஸ்வரோ வை ஸ்ரவணாலதாத குபேரான வை ஸ்ரவணால மகாராஜா நமः. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி நம பார்வதி பதயே. கலசங்களில் எழுந்தருளி இருக்கும் இறைவனே இறைவியே இங்கு வந்திருப்போரின் குறைகள் தீர்த்து தோஷங்கள் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெற அருள் புரிய வேண்டும் என வேண்டுகின்ற விதத்திலே இந்த கலச பூஜைகள் நடைபெறுகிறது. சிவாச்சாரியார் இந்த கலசங்களுக்கு விளக்கம் தருகிறார். 2 கலசம் இங்கு அமைத்திருக்கிறோம். ஒன்று மங்களாம்பிகை, இன்னொன்று ஆதிகும்பேஸ்வர பெருமான். அவர்களுடைய பீடத்திலே சுயம்பரா கலா பார்வதி அப்படிங்கிற தேவதையை ஆவாகனம் செய்திருக்கிறோம். சுயம்பரா கலா பார்வதி அப்படின்னு என்ன, எதற்காக செய்யறது, இந்த யாகங்கள்லாம் எதுக்காக செய்யறோம், இதை பற்றிலாம் சொல்ல இருக்கிறோம். எல்லாரும் கை கூப்பி அம்பாளை பிரார்த்தனை பண்ணீங்க. நான் சொல்றது அப்படியே திரும்பி சொல்லுங்க. தற்பொழுது சர்வமங்கள மாங்கல்யே என தொடங்கும் மந்திரத்தை தான் சொல்வதோடு அனைவரையும் சொல்கிறார் சிவாச்சாரியார். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே மங்களம் தேஹி மந்திரேசி சர்வ
मंत्र स्वरूपिणी कुंभेश वाम भाग कुंभकोण निवासिनी मंगलांबिकायै नमो नमः। मंगले मंगला धारे मांगल्ये 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 मंगलप्रदे मंगलार्थं मंगलेशी मांगल्यं देहि मे सदा स्वयं वरा कला பார்வதி திருவடிகள் போற்றி போற்றி மங்களாம்பிகை சமேத ஆதிகும்பேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி நம பார்வதி பதயே. தென்னாருடைய சிவனே போற்றி. ஜபம் சமர்ப்பிய பிரார்த்திய தேவதேவ ஜெகன்னா ஜெகதானந்தகாரணா. மனம்போல் மாங்கல்யம் நிகழ்ச்சியில சுயம்பர பார்வதி யாகத்துல கலந்துகிட்ட மக்களுடைய வரன்களை நம்ம இந்த நிகழ்ச்சியின் மூலயமா டிவியில காட்ட போறோம். அதன் மூலயமா யாருக்காவது வரன் அமையும் அப்படின்ற எண்ணம் எங்களுக்கு இருக்குங்க. இந்த வரன்களை வாங்க பார்க்கலாம். பெயர் அபயா, வயது 26, உயரம் 5.5, சமூகம் நாடார், மதம் இந்து, கல்வி MBA, வேலை ஹாஸ்பிட்டாலிட்டி ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7305701378. பெயர் அன்பரசன், வயது 36, உயரம் 5.8, சமூகம் பார்கவ குலம், மதம் இந்து, கல்வி BSc, வேலை பிசினஸ்மேன். விவரங்களுக்கு 7305701378. பெயர் சதீஷ்குமார், வயது 28, உயரம் 5.9, சமூகம் நாயர், மதம் இந்து, கல்வி BCom, வேலை பிசினஸ். விவரங்களுக்கு 7305701378. இந்த சுயம்பர பார்வதி யாகம் மூலியமா பல பேருக்கு நல்ல வரன் கிடைக்க போகுதுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதுக்கேற்ப பல மக்கள் இந்த யாகத்துல வந்து கலந்துகிட்ட வண்ணம் இருக்காங்க. இந்த யாகம் வெகு சிறப்பா நடந்துகிட்டு இருக்கிறப்ப ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் வந்து சந்திப்போம். மனம்போல் மாங்கல்யம் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். ஓகே, நிறைய விஷயங்கள் இன்னைக்கு யாகத்துல நடந்துகிட்டு இருக்குங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வாங்க. யாகத்தின் தொடக்க நிகழ்வாக யாக குண்டத்திற்கு பூஜை நடைபெறும் காட்சி. குண்டமத்ய பூர்வயாமியோத்திர வச்சமேஷோ ஓம் கௌம் சாந்தி ஜெகராஜி நமः ஓம் ஜெயம் சாந்திகராஜி நமः ஓம் குரோ வித்யாகராஜி நமः ஓம் குய மதிஷ்டாகராஜி நமः ஓம் கிராணவர்த்திகராஜி நமः கலாமலம்பரி கல்பிய பிரசூத்ரஜாஸ்திரேண ஜம்வேட்ய கலாமலாலகுண்டாய நமः ராகாயுதம் முதகாயுதம் வா திரியகிரேகராசக ரேகாஜிதுஷ்டலம் வயத்ர திரிசூலாகிருதினாகுசத்ரேண வஜ்ரீகரணம் பூர்வோக்தராகர்குஜத்விஜேன சதுஷ்பதான்யாசம் வஸ்திரேண ஜபம் அஷ்டார சம்ஸ்காரே संस्कृत्य कुण्डस्याभ्यन्तरे समन्तादि कुत्सितेः कुशे क्षमाणं कोशैर्विराज मध्ये पूर्चरूपं विष्टरम्. யாக குண்டத்தில் அக்னி மூட்டப்பட்டு யாகம் ஆரம்பமாகிறது. வந்திருக்கும் பக்தர்கள் அனைவரின் பார்வையும் யாக குண்டத்தை நோக்கியே இருக்கிறது. வேத டிவிஎன் தமிழ் மேட்ரிமோனி இணைந்து வழங்குற இந்த மனம்போல் மாங்கல்யம் நிகழ்ச்சியில் இப்போ நம்ம கூட ஒருத்தர் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. உங்கள் பேர் சார்? என்னுடைய பேர் சுந்தரேசன். நான் அரசு பள்ளி ஆசிரியராக இருக்கேன். என்னுடைய திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையணுங்கிறதுக்காக தான் நான் இந்த யாகத்தில் வந்து கலந்துக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். வேந்தர் டிவி நான் அடிக்கடி பார்ப்பேன். அதில் திருச்சியில் நடந்தப்ப அந்த விளம்பரத்தை நான் பார்த்தேன். நம்ம கும்பகோணத்துலேயும் இதுமாரி நடந்தால் நல்லா இருக்குமேனு ஆசைப்பட்டேன்.
என்னுடைய கோரிக்கை இறைவன் மூலமாக உங்களுடைய ரூபத்தில் இந்த கும்பகோணத்தில் நடந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். என்ன மாதிரி வரன் சார் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நான் வந்து அரசு பள்ளி ஆசிரியராக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பட்டதாரி பெண்ணாக இருந்தால் ரொம்ப சௌரியமாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே, இதே ஊரில் மற்றபடி எந்த இதுவும் எதிர்பார்க்கல. எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து பிராமின், லோகிர கோத்திரம். என்னுடைய பெயர் சுந்தரேசன், சித்ரா நட்சத்திரம், துளாராசி. எனக்கு வந்து 36 வயதாகிறது. இந்த யாகத்தின் மூலமா எனக்கு கூடிய சீக்கிரம் நல்ல வரன் அமையணுங்கிறது என்னுடைய வேண்டுதலமா. மந்திரங்கள் ஓசையும் யாக குண்டத்தில் இடப்படும் பொருட்களால் உண்டாகும் ஜுவாலையும் தங்கள் வாழ்வில் நிச்சயம் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையை அனைவரிடமும் உண்டாக்க வேத மந்திரங்கள் மும்முரமாக முழங்கப்படுகிறது. யோகினி யோகினி யோகேஸ்வரி யோகபலங்கரி சகல ஸ்தாவர ஜங்கனம் ஹிருதயம் மே வசமாடக வசமாடக ஸ்வஹ ஸ்வயம்பராகலா பார்வஜீர்மா ஜாயாமி ஆவாஹயாமி ஆவாஹரத விஸ்வம் பூஜ்யாரியம் தத்வா भोगांग पूजार्थं प्रार्थ्ये प्रथमावरणदेवताभ्यो नमः द्वितीयावरणदेवताभ्यो नमः तृतीयावरणदेवताभ्यो नमः तुरीयावरणदेवताभ्यो नमः पंचमावरणदेवताभ्यो नमः पंचाशरपञ्चावरणसिगिताजे स्वयंवरागला पार्वतीसिगिताज मङ्गलाम्बिका समेत आदिकुम्भेश्वर शिवाय नमः आवाह्ये आवाहनद विसम्पूज्य अर्घ्यं दत्त्वा आहुतिः हुत्वा ओम हां शिवाय स्वाहा पंचाहुतिः पार्वती स्वाहा पंचाहुतिः पीठशक्ति स्वाहा पंचाहुतिः योगिनी योगिनी योगेश्वरी योगपरंकरी सकलस्थावर जंगम हृदयं मे वसमाडिक स्वाहा हृदाशक्तिर्हुत्वा. யாகத்தை நடத்துகின்ற சிவாச்சாரியார் இந்த யாக நிகழ்வுகள் தொடங்கிய கணத்திலிருந்து என்னென்ன நடந்தது, அடுத்ததாக என்ன நடக்கவிருக்கிறது என்பதை தெளிவாக விளக்குவதோடு யாகத்தீயில் இடப்படவிருக்கும் மூலிகைகள் பற்றியும் சொல்கிறார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கரியவன் நிலவுலாமிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் வல்ல மங்களநாயகி உடனுரை ஆதிகும்பேசு பெருமானுடைய திருவருள் தினை செய்ய நமது ஆலயத்தில் இன்றைய தினம் சுயம்பரா பார்வதி யாகமானது சீரான முறையிலே சிறப்பான முறையிலே காலை முதல் கஜபூஜையுடன் துவங்கப்பட்டு விநாயகர் வழிபாடு, புண்ணியாக வாசனம், கலச ஸ்தாபனங்கள் செய்விக்கப்பட்டு அக்னிகாரியங்கள் எல்லாம் செய்விக்கப்பட்டன. இன்னும் சற்று நேரத்திலே 96 விதமான நாட்டு மருந்து மூலிகை சாமான்களை கொண்டு ஷண்ணவதி என்று சொல்லக்கூடிய ஹோமமானது செய்விக்க உள்ளார்கள். மூல மந்திரம், மாலா மந்திரம், ரகசிய மந்திரம், காயத்ரி மந்திரங்களை கொண்டு இந்த ஹோமமானது செய்விக்கப்படுகிறது. மனம்போல் மாங்கல்யம் நிகழ்ச்சியில முக்கிய அம்சமா வரன்களுடைய பட்டியலை உங்களுக்கு காட்டுறதை கண்டிப்பா மிஸ் பண்ணவே மாட்டோம். ஏன்னா யாருக்கு தெரியும், நீங்க தேடுற வரன் இதுல கூட அமையலாம் இல்லையா? வாங்க வரனை பார்க்கலாம். பெயர் ஜெயசேகர், வயது 35, உயரம் 6 அடி, சமூகம் முக்குளத்தோர், மதம் இந்து, கல்வி B.Pharm, வேலை ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7305701378. பெயர் கார்த்திக் ராமதாஸ், வயது 31, உயரம் 5.5, சமூகம் கவரா, மதம் இந்து, கல்வி BE, வேலை சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7305701378. பெயர் ராதாகிருஷ்ணன், வயது 32, உயரம் 5.5, சமூகம் முக்குளத்தோர், மதம் இந்து, கல்வி MSc, வேலை சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7305701378. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மனம்போல் மாங்கல்யம் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் பாக்கி இருக்கு, எங்கேயும் போயிடாதீங்க. வெல்கம் பேக் டு மனம்போல் மாங்கல்யம். சுயம்பர பார்வதியாகம் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்தில் வெகு சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. வாங்க கண்டினியூஸா பாருங்க. சுயம்பர பார்வதி யாகத்தினை பற்றி கூறுகின்ற குருக்கள் இந்த யாகத்தினை இங்கு, அதாவது கும்பகோணத்தில் இந்த கும்பேஸ்வரர் ஆலயத்தில் குறிப்பாக இந்த நன்னாளில் நடத்துவது எத்தனை சிறப்பானது என்பதை தெளிவுபடுத்துகின்றார். சுயம்பர பார்வதி இந்த ஹோமம் எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா, பார்வதி தேவியானவள்
பரமேஸ்வரனை அடைவதற்காக தவத்தினை மேற்கொண்டு பரமேஸ்வரனிடத்தில் மிகுந்த பக்தியும் தவமும் கொண்டு இறைவனை அடைந்தார் என்பது நியதி. அதன் வாயிலாக இந்த பார்வதி யாகமானது செய்விக்கப்படுகிறது. இந்த சுயம்பர பார்வதி என்று சொல்வது சுயம் என்றால் தானே, வரம் என்றால் வரன், பார்வதி என்றால் அம்பிகை. தானாகவே இறைவனிடம் சேர வேண்டும் என்றொரு காரணத்திற்காக தவத்தினை மேற்கொண்டு இறைவனை அடைந்தார் என்று நியதி. இந்த யாகமானது பல ஆலயங்களில் வேந்தர் டிவி, தமிழ் மேட்ரிமோனி இணைந்து மணம்போல் மாங்கல்யம் என்று செய்து கொண்டு இந்த யாகத்தினை செய்து வருகிறது. ஆனால் இந்த யாகமானது நமது ஆலயத்திலே செய்வது என்பது மிகவும் சிறப்புக்குரியது. காரணம் என்ன என்று கேட்டால், அம்பிகையானவள் மங்களாம்பிகை என்று பொருள். மங்களம் என்றால் சுகத்தினை அருளுபவள் என்று பொருள். லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒரு வாக்கியம் உண்டு, சர்வமங்களாகை நமஹா என்று. அந்த வாக்கியமானது நம்மளுடைய அம்பிகையை மட்டுமே குறிப்பிடுகின்றது. இப்பேற்பட்ட சிறப்புடைய ஆலயத்தில் இன்றைய தினம் செய்வது என்பது அதைவிட சிறப்பானது. சிம்ம சம்ஸ்தே தினகரே பிருகுவாரேஷு புண்ணியதீஹி கரோத்யார்ச்சனம் தேவியாக சுபமங்கலம் பவந்து என்று சோஸ்திரமானது கூறுகிறது. சிம்ம சம்ஸ்திரே தினகரே என்றால் சிம்ம மாசத்திலே வரக்கூடிய சூரியன் அந்த நாளிலும், பிருகுவாரேஷு புண்ணியதீஹி என்றால் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய நன்னாளில், கரோத்யார்ச்சனம் தேவியாயாக என்றால் அம்பிகையை அர்ச்சனை செய்தோமேயானால் சுபபவந்து மங்களாக அப்படின்னு சொல்றது உண்டு. பலவிதமான மங்களங்களை நமக்கு அருள்வாள் இந்த மங்களாம்பிகை என்று சோகங்கள் கூறுகின்றன. அதனால் இன்றைய தினம் அர்ச்சனை செய்தாலே நமக்கு பலவிதமான மங்களங்களை தரக்கூடிய அம்பிகை நாம் இந்த யாகத்தினை செய்கின்ற பொழுது நமக்கு அருள் என்பது விரைவிலேயும் தனக்கு என்ன காரியத்திற்காக இந்த யாகத்தினை செய்கிறோமோ அந்த காரியமானது விரைவிலும் நடைபெறும் என்பதில் எந்த விதமான ஐயங்களும் இல்லை. நம்முடைய ஆலயமானது சுயம்புலிங்க க்ஷேத்திரத்தை கொண்டது. கும்பகோணம் என்றாலே கோவில் நகரம் என்று சொல்லுவார்கள். பிரளய காலத்திலே முதலிலே ஏற்பட்ட திருத்தலம் நமது திருத்தலமாக சொல்லப்படுகிறது. அந்நியக்ஷேத்திரே கிருதம் பாவம் புண்ணியக்ஷேத்திரே வினசதி, புண்ணியக்ஷேத்திரே கிருதம் பாவம் வாரணாசியாம் வினசதி என்று சொல்லுகிறார்கள். வாரணாசியாம் கிருதம் பாவம் கும்பகோணே வினசதி, கும்பகோணே கிருதம் பாவம் கும்பகோணே வினசதி. பல க்ஷேத்திரங்களில் செய்யக்கூடிய பாவங்களை நீக்குகின்றவர்கள் காசியிலே கொண்டு நீராடினால் தன்னுடைய பாவங்கள் தீரும் என்றும், காசியிலே செய்கின்ற பாவங்கள் அனைத்தும் கும்பகோணத்திலே மகாமகத்திலே நீராடினால் நீங்கும் என்றும், ஆனால் கும்பகோண க்ஷேத்திரத்திலே வசிப்பவர்கள் கும்பகோணத்திலே இருக்கின்ற மகாமக க்ஷேத்திரம் நீராடினாலே போரும், அனைத்து வித நதிகளும் இங்கு சங்கமிப்பதால் தன்னுடைய பாவங்கள் அனைத்தும் தீர்கின்றன என்பது நம்முடைய க்ஷேத்திர புராணம். எத்தனையோ மக்கள் மன நிறைவோட இந்த யாகத்துல வந்து கலந்துக்கிறாங்க. வரன் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கக்கூடிய பல பேருடைய பட்டியலை இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பெயர் நவீன் ராஜ், வயது 29, உயரம் 5.5, சமூகம் பிராமின் நியோகி, மதம் இந்து, கல்வி பிகாம், வேலை பிசினஸ். விவரங்களுக்கு 7305701378. பெயர் ரேவதி, வயது 25, உயரம் 5.5, சமூகம் தேவேந்திர குல வேளாளர், மதம் இந்து, கல்வி BSMS, வேலை டாக்டர். விவரங்களுக்கு 7305701378. பெயர் பிரியா, வயது 23, உயரம் 5.2, சமூகம் செங்குந்தர், மதம் இந்து, கல்வி MSc IT, வேலை சூப்பர்வைசர். விவரங்களுக்கு 7305701378. என்ன நேயர்களே, மக்கள் எவ்வளவு பக்தியோட இந்த யாகத்துல கலந்துக்கிட்டு மனமுருக வேண்டுறாங்க அப்படின்றத பார்க்கும்பொழுதே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த யாகத்துடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் மீண்டும் பார்க்க போறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.